ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மூவேந்தர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மௌரியன் பீரியட் முடித்த பிறகு தட் சாத்தவாகனஸ் வந்து டெக்கான் ரீஜியனில் ரொம்ப பாப்புலரான ஒரு கிங்டம். ஆனால் மௌரியன் பீரியட் இருந்த டைம் வென் யூ see the மேப் அதிலே பார்த்துக்கிறான் இந்தியாவோட லாஸ்ட் போர்ஷன் இட் பி சம்திங் இண்டிபெண்டன்ட் ஆர் இட் பி அவுட் ஆஃப் த ரூல் ஆஃப் மௌரியன் எம்பையர். த ரீசன் இஸ் தட் the Tamil Nadu or the South India or the southern parts of India was ruled by மூவேந்தர்ஸ். They were Cholas, Cheras and Pandyas. ஸோ இந்த சோலாஸ் பார்த்தோன்னா அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். தே கெயின் கண்ட்ரோல் ஓவர் சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவங்களோட போர்ட்ஸ், அதாவது ஷிப்பிங் போர்ட்ஸ் என்னெல்லாம்னா புகார், காவிரிப்பட்டினம் அண்ட் ஏரியா, அதாவது காவிரி டெல்டாவை வந்து சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ சோலாஸோட சிம்பிள் பார்த்தோன்னா இட்ஸ் டைகர். வெல் சீயிங் அந்த சோழர்களோட ஃப்ளாக்ஸில் பார்த்தோன்னா இட்ஸ் டைகர். அண்ட் இன் ஏன்ஷியன் சோலாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர்ஸ் யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு வந்து கரிகாலன், த கிங் ஹூ ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் கல்லணை டேம். ஸோ இன் ஹிஸ் ரெயின் அவர் என்ன பண்ணுறாருனா ஃபாரஸ்டட் ஏரியாஸை வந்து ஹி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் இன் ஆர்டர் டு பூஸ்ட் த எக்கானமி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா நிறைய ரிசர்வியர்ஸ், அதாவது டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு ஃபார் இரிகேஷன். அதில் ஒன்று தான் அவர் கல்லணை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெருமர்கிலி, ஹீஸ் அன் அனதர் ரூலர். ஸோ இவர் எதுக்கு ஃபேமஸ்னால் இந்த ரூலர் வந்து சவுத் இண்டியன் கிங் வந்து ஹவ் டன் ராஜஸ்வியா சாக்ரிஃபைஸ். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா திஸ் இஸ் சோலா கிங்ஸ் ஆல்சோ தே ஹவ் ப்ராக்டிஸ் சம் ஆஃப் த வேதிக் ப்ராக்டிசஸ். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் பெருமர்கிலி there is a succession dispute among his royal family. ஸோ இதனால் சோலாஸ் வந்து ரெண்டாக பிரிகிறாங்க, டூ பிரான்ச்சஸ் ஆஃப் சோலாஸ். ஃபர்ஸ்ட் வந்து புகார் சோழ ராயல் ஃபேமிலி அண்ட் தென் உறையூர் சோழ ராயல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் சேரஸ், இவங்களோட கேபிட்டல் வந்து வாஞ்சி. இவங்க வந்து சென்ட்ரல் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா, அதில் கொங்கு ரீஜியன் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு சேராஸ். இவங்களோட மேஜர் போர்ட்ஸ் என்னென்னா சீ போர்ட்ஸ் என்னென்னா இன் வெஸ்ட் கோஸ்ட், முசூரி அண்ட் தொண்டி. அண்ட் த எம்ப்ளம் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் சேராஸ் என்னென்னா பவ் அண்ட் ஆரோ. அதுக்கப்புறம் டூ மெயின் சேரா பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து கரூரில் இருக்கக்கூடிய புரையா பிரான்ச். மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர்ஸ் இன் சேரா டைனாஸ்டி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா சேர இரும்பொறை. ஸோ இவருக்கு பேரில் நிறைய காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் அந்த டைனாஸ்டியில் பார்க்கலாம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் சேர ரூலர் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஸோ ஹீஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய சிற்றரசர்கள், அதாவது சோழர்கள் அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய சிற்றரசர்கள் நிறைய பேரை தோக்கடிச்சு அவங்களோட ஏரியாஸை வந்து இவரோட ராஜ்யத்தில் கன்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் த ஃபைனல் செங்குட்டுவன், சேர செங்குட்டுவன். So as per the source of Silappatikaram, it is mentioned that Chera Chenkutuvan have established more ports in his territory in order to boost the economy. Finally, the Pandyas. Pandyasnale their major capital Madurai. And then இவங்களோட most major ports என்னலாம்னா கொர்க்கை, அதுக்கப்புறம் the region where Tamarabarani river was flowing and as well as near to the Bay of Bengal. அண்ட் இவங்களோட எம்ப்ளம், ஸோ பாண்டியாஸோட எம்ப்ளம் வந்து ஃபிஷ். ஸோ போர்ட், இவங்களோட ஃபேமஸ் போர்ட் வந்து என்னென்னா நெல்கேண்டி, அதாவது கோட்டயம். அதுக்கப்புறம் த மோஸ்ட் ஃபேமஸ் பாண்டியா ரூலர்ஸ் என்னலான்னா நெடுஞ்செழியன், அதாவது அஸ் பர் மங்களம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் விச் வாஸ் ரிட்டன் இன் 2nd century BCE. அண்ட் தென் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் இன் பாண்டியா கிங்டம், அதாவது அந்த பாண்டியர்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிங் அது யாருன்னா முதுகுடுமை பெருவழுதி. ஸோ இவரை பற்றி மதுரை காஞ்சிலையும் அதுக்கப்புறம் வெல்விக்குடி காப்பர் பிளேஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தட் இந்த கிங் வந்து இவரோட பீரியடில் ஹி ஹவ் டொனேட்டட் மோர் லேண்ட்ஸ் டு த பிராமின்ஸ் அஸ் வெல் அஸ் இன் ஹிஸ் ரெயின் ஹி ஹவ் டன் மோர் வேதிக் சாக்ரிஃபைசஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெடுஞ்செழியன் செகண்ட். ஸோ இவர் அதுக்கப்புறம் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் இன் பாண்டியாஸ் who have defeated the Vellarin chieftains of Cheras and Cholas. அதாவது சேரர்ஸ் அதுக்கப்புறம் சோலாஸோட சிற்றரசர்களை இவர் வந்து டிஃபீட் பண்ணி அவங்க ரீஜியனில் இவரோட டெரிட்டரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன் ஹிஸ் ரெயின் பை த பீப்புள் இந்த நெடுஞ்செழியன் செகண்ட் வாஸ் பி பிரைஸ்ட் அஸ் லார்ட் கொர்க்கை. அதுக்கப்புறம் இந்த ஓவர்லார்ட் ஆஃப் சதர்ன் பிரவாதாஸ், இப்படி வந்து இவரை ரொம்ப புகழ்ந்திருக்காங்க இந்த நெடுஞ்செழியன் செகண்ட். So finally we know that these மூவேந்தர்ஸ் they have played a huge role
in establishing a strongest independent kingdom in southern India. ஸோ அதனால தான் அந்த at the time of Mauryan Empire, the Tamil Nadu was be more independent because they are be ruled by the Mohendas, Cheras, Cholas and Pandyas. Thank you.